பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவாசகம், அதாவது 8ஆம் திருமுறை தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். இதற்கு முதல் நாங்கள் திருமுறை சிலபஸ்ல இருக்குது. முதலாம் திருமுறை, முதல் 3 திருமுறைகளும் ஆ திருநா திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தேவாரங்கள். ஏற்கனவே அது தொடர்பான ஆ திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய பாடல்களிலே இருக்கின்ற சித்தாந்த கருத்துக்கள் தொடர்பான விடயத்தை நான் எடுத்தேன். அதுக்கு பிறகு திருநாவுக்கரசு நாயனார் அவருடைய தேவாரங்களிலே இருக்கின்ற சித்தாந்த கருத்துக்கள் தொடர்பான வகுப்பினை சிவானந்த ஜோதி அம்மா எடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரங்கள் இருக்கிற சைவ சித்தாந்த கருத்துக்கள் தொடர்பாக அருளையாமீஸ் எடுத்திருக்கிறார். அது கவர் ஆயிட்டது. பிறகு இப்போ நான் இன்றைக்கு 8ஆம் திருமுறை பார்க்க போறோம். திருவாசகமும் திருக்கோவையாரும் அதில் வருது 8ஆம் திருமுறையில. 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டு திருவிசைப்பா, அதுவும் சிவானந்த ஜோதி அம்மா எடுத்தவா. 10ஆம் திருமுறை திருமந்திரம், அது ஏற்கனவே நான் பல வகுப்பு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. 11ஆம் திருமுறை அநேகமாக நாளைக்கு நடைபெறலாம். 12ஆம் திருமுறை பெரிய புராணம், அதுவும் ஏற்கனவே சிவானந்த ஜோதி அம்மா எடுத்திருக்கிறார். ஆனபடினால உங்களுக்கு திருமுறைகள் ஃபுல்லா கவர் ஆகுது. திருக்குறள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இலக்கியத்துக்குள்ளே இந்த பாடப்பிறப்பு தான் அதிகம் வருது. திருக்குறளும் அறத்துப்பால் அது தொடர்பான வகுப்புகளும் எடுக்கப்பட்டிருக்குது. சரி, திருவாசகம் முக்கியமான ஒரு விஷயம். திருவாசகத்துக்கு உருகாதர், ஒரு வாசகத்துக்கு முருகர்ன்னு சொல்லி அவ்வளத்துக்கு ஒரு மனதை உருக்குகின்ற இனிமையான அவ்வளவு சிறப்பான பாடல்கள். அதை பாடிக்கொண்டு பார்த்து கொண்டு போய்க்க உங்களுக்கு மயிர் கூச்சரியும் அதை நீங்க உணர்ந்து படித்தார். சரிதானே? இல்ல 51 இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறையில் இருக்குது. 8ஆம் திருமுறையில திருவாசகமும் திருக்கோவையாரும் என்று அந்த 2 விடயங்கள். திருக்கோவையார் இறைவன் இந்த திருவாசகத்தை இறைவனே மாணிக்கவாசகரை சொல்ல சொல்ல அவர்கிட்ட கேட்டு அவர் எழுதி 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 அதை கொண்டு போய் தன்னுடைய படியிலேயே வச்சுட்டு போனாராம். உங்களுக்கு அந்த கதை தெரியும். அதுக்கு பிறகு காலையில வந்த தில்லைவாழந்தனர்கள் பார்த்தால் இந்த பாடலை பார்த்துட்டு நீங்கள் பாடின பாடலுடைய பொருள் என்னன்னு மாணிக்கவாசர் அப்படியே தில்லை பிரானு கிட்ட போனார், உள்ளுக்குள்ள இறங்கினார். அவர் பிறகு அப்படியே மறைந்து போனார். அவருக்கு சாவிச்சிய முத்தி கிடைத்தது என்றெல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறு. அந்த திருவாசகத்தை எழுதிய போது சிவபெருமானை கேட்டிருக்கிறார், பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடு என்று சொல்லி திருவம்பாவை பாடியிருக்கிறார். அப்படி உருகி அதை பாடின வாயால ஒரு கோவை பாடுகின்றவ தானே கேட்டு பாட வச்சு இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அப்ப திருவாசகத்தினுடைய சிறப்பை அறிகிறதுக்கு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. மற்றது வாதவூரன் விளம்ப அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சிவருமான் கையெழுத்து போட்டுக்கிறார் இந்த திருவாசகத்தை எழுதி போட்டு. அந்த இறைவனை கேட்டு எழுதி வச்ச அவ்வளவு சிறப்புக்குரிய தான் இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறையில இருக்குது. 51 பதியங்கள் இருக்குது. ஒவ்வொரு பதியங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. திருவாசகத்துல எல்லா விதமான இப்ப நீங்கள் படிச்ச நீங்கள் தானே ஒவ்வொரு வெண்பா, கலிப்பா, கவற்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பாண்டு எல்லாம் படிச்சுக்கிறீங்களானே, அந்த எல்லா விதமான பாக்கள் உதாரணங்கள் திருவாசகத்துல பார்க்கலாம். இப்ப சிவபுராணத்தை எடுத்தோம்னு சொன்னா கலிவன்பா, கீர்த்தி திருவள்ளுவர் எடுத்தோம்னு சொன்னா அகவற்பா. அகவற்பா என்றால் அழைத்து சொல்லுதல், ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். அது கலிவன்பாண்டா அப்படியே தொடர்ந்து வர்ற மாதிரி. ஆசிரியப்பாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்ப போற்றி திருவகவல் ஆசிரியப்பா, அதை தொடர் நிலையும் மண்டில ஆசிரியப்பா. மற்றது அந்தாதி என்ற வகை இருக்குது. அந்தாதின்னு சொன்னா முதல் பாடலினுடைய கடைசி சொல் அடுத்த பாடலினுடைய முதலாவது சொல்லாக வரும். அந்தம் அப்படியே தொடையாக வர்ற மாதிரி அந்தம் ஆதி. அப்ப அது தொடை மாதிரி வரும். அப்ப திருச்சதகம் 100 பாடல்களை கொண்ட ஒரு அந்தாதியாக இருக்குது. சதகம் என்றா 100 பாடல். அது மாதிரி உங்களுக்கு சீரை எல்லாம் படிச்சுக்கிறீங்கள், அடிகள் எல்லாம் படிச்சுக்கிறீங்கள். இப்ப திருப்பொற் சுண்ணம், குலைத்த 10, அற்புத 10, இப்படி 10 இருக்கிற பாடல்களே நிறைய இருக்குது. 10 என்ற பேர்ல வாழா 10, அருட்பத்து அப்படின்னு எல்லாம் வருது. அந்த அதுல திருப்பொற் சுண்ணம், குலைத்த 10, அற்புத 10 அப்படி கணக்கா இருக்குது. அதெல்லாம் அறுசீர் களி நெடில் அடி ஆசிரிய விருத்தம். விருத்தம் எப்படிப்பட்டது? ஆசிரிய விருத்தம். அது எப்படி? 6 சீரை கொண்டது. களி நெடில் அடி, நீண்ட அடிகளை கொண்டது, நெடில் அடி.
ஆசிரிய விருத்தம். அப்ப பாருங்க அந்த நீங்கள் பாவினத்தை படிச்சிருக்கேக்குல உங்களுக்கு அது விளங்கும். சீருண்டா என்ன, தலையண்டா என்ன அப்படின்னுலாம் படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே. விருத்தம் என்றா என்னன்னு சொல்லி. அதே மாரி வாளாப்பத்து, அருட்பத்து, திருக்கழுக்குன்ற பதிகம் இதெல்லாம் எழுசீர் களி நெடில் அடி ஆசிரிய விருத்தம். பாருங்க பாவினத்தின் பேரே அவ்வளோ பெருசா இருக்குது. 7 சீரை கொண்டது, நீண்ட அடிகளைக் கொண்டது, ஆசிரிய விருத்தமாக இருக்குது. அதான் அதனுடைய கருத்து. அப்படி திருவாசகத்திலே எல்லா விதமான பாடல்களுக்கும் உதாரணத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்ப பாவினங்களை பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் திருவாசகத்தை படிச்சால், அதிலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 51 பதிகத்திலேயும் என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப உதாரணமா, அ 10, 10, 10ன்னு சொல்றத நாங்க எடுத்து பார்த்தோம்னா பாருங்கோ, செத்திலா பத்து, அடைக்கலப்பத்து, ஆசைப்பத்து, அதிசயப்பத்து, புணர்ச்சிப்பத்து, வாளாப்பத்து, அருட்பத்து, கண்டபத்து, பிரார்த்தனை பத்து, குழைத்த பத்து, உயிருண்ணி பத்து, அச்சப்பத்து, பிடித்த பத்து, குலாப்பத்து, அற்புத பத்து, சென்னி பத்து. பாருங்க, மூச்சு வாங்குது எனக்கு வாசிச்சு. அப்படி 10, 10, 10 வருது. ஏன்டா ஒவ்வொரு ஒண்ணுக்கும் 10, 10 பாடல்களை கொண்ட தொகுதி. அதுக்கு 10, 10ன்னே பேர் வச்சுக்குவேன். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தத்தோட தான் அது இருக்கு. மற்றது இப்ப திருப்பொற்சுண்ணம் என்றா, அந்த சுண்ணம் முடிக்கும் பொழுது பாடுகின்ற பாடல் என்று சொல்லி, அது அதற்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சில விடயங்களுக்கு ஆகவே அந்த பாடல்கள் பாடப்பட்ட மாரி. மற்ற சிலது வந்து சில பாடல்கள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மகளிருடைய விளையாட்டுக்கள். அந்த விளையாட்டுக்களை வச்சுக்கொண்டே, அந்த விளையாடி விளையாடி படிக்கக்கூடிய மாதிரி. இந்த விளையாட்டுகள் ஒன்று இப்ப அப்படி ஒரு விளையாட்டு இருந்ததுன்றதே மறைஞ்சு போயிருக்கும். திருவாசகத்தில அந்த விடயம் இருக்குது. எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு விளையாட்டு இருந்ததான்னு. சாழல், கும்மி, திருப்பள்ளி, பூ புடுங்கிக்க பூவ புடுங்கி, புடுங்கி, புடுங்கி பாடுன பூவல்லி கொய்யாமோ! பூவ புடுங்கி, புடுங்கி நாங்கள் இந்த பூவ புடுங்க மாட்டோமோன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த பாட்டு பாட்டு வருது. அப்ப அது மாரி திருக்கோத்தும்பி, திருச்சாழல் எல்லாம் திருப்பொன்னூசல், ஊசல் ஆடி, ஆடி பாடுறது. அப்ப அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரியே அந்த பாட்டினுடைய சந்தம் அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும். இத விட நாங்க என்ன ஆன்மாக்கள் முக்கியமா நாங்கள் நீங்கள் என்னதான் பார்த்தாலும் ஒன்று அடிப்படைய பார்க்க வேணும், அமைப்பை பார்க்க வேணும். அதெல்லாம் சரி. இந்த 8ஆம் திருமுறைகள் என்ன இருக்குது? அதில திருவாசகத்தில என்னென்ன விடயங்கள் வருது? அந்த 51 பதிகம் அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? அதனுடைய பாவினம் என்ன மாதிரி வருது? அமைப்பு என்ன மாதிரி வருது? அதை விட முக்கியமான விடயம், உங்களுக்கு கேள்விக்கு வந்தாலும் நீங்கள் கட்டாயம் கேட்டாலும் கேட்காட்டியும் சில சொல்லுவோம். கேட்டாலும் கேட்காட்டியும் சிலர் சொல்லுவோம். ஆனா கட்டாயமே எங்களுடைய சைவப்புலவர், இளம் சைவப்புலவர் பரீட்சைக்கு ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் முப்பொருள் உண்மையைப் பற்றி பேசாவிட்டால், சைவ சித்தாந்தத்தைப் பற்றி சொல்லாவிட்டால், தனியே உங்களுக்கு திருவாசகத்தைப் பற்றி பொதுவான கேள்வி கேட்டால் கூட கட்டாயம் அத நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்கள் சைவ புலவர்கள் என்று சொன்னா, அந்த சைவ சித்தாந்த விடயங்கள் அதுக்குள்ள வர வேணும். கட்டாயம் கேள்வி அப்படித்தான் வரும். இத வராது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட கட்டாயம் சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் முக்கியமானவை. திருமுறைகள் முழுமையுமே ஆ அதிலே ஒரு கேள்வி வந்தா, சைவ சித்தாந்த கருத்துக்களோட தொடர்பு வரும். அப்ப சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்ன? இப்ப உதாரணமா திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை எடுத்து பார்த்தீங்க என்றால், கட்டாயம் அவை எல்லாமே என்ன? தூங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாவை துயிலெழுப்புது. இப்படியே வ வ ஒரே அந்த சிற்றின்பத்திலே அழுந்தி போய், அல்லது உலக ஆசைகளிலே அழுந்தி போய், இறைவனைப் பற்றி நினைக்காமல், இன்னும் இன்னும் பாவங்கள் எல்லாத்தையும் செய்து, இப்படி அழுந்தி போயிருக்கிறாயே, எழும்பு, எழும்பு. இதிலேருந்து அ மீண்டு வா. இறைவனை நினை. அ இந்த பாவங்கள்லேருந்து விடுபடு, கன்மத்திலிருந்து விடுபடு. அப்படி சொல்றது தான் இந்த பாடல். அதன் அடிப்படை. அது ஆன்மாக்களை மலநீக்கம் செய்வதற்கான அழைப்பு தான் இந்த பாடல்களா இருக்கும். திருப்பள்ளி எழுச்சியும் அப்படித்தான். தூங்குற ஆன்மாவ எழுப்புற மாரி, தூங்குற ஆள எழுப்புற மாரி உண்மையா ஆன்மாக்கள தான் எழுப்பப்படுது. அறியாமையாலே, இந்த போகங்களால, எல்லாவற்றாலும் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆன்மாக்களை தூயில் எழுப்புறது. அதே மாரி தான் திருவெம்பாவையும் அதான். இப்ப அந்த காலையிலேயே அந்த அந்த பொருத்தமா தூங்குற ஆள எழுப்புற மாரி, காலையிலேயே அந்த திருவிழாவும், அதை பாடுகிற நேரத்திலேயும் அதே மாரி. மற்றது இந்த ராகமும் வந்து மோகன ராகம். அந்த மோகன ராகமும் வந்து அந்த அப்படி ஒரு மெதுவான, மென்மையான ஒரு ராகம் தான். அப்ப அந்த ராகத்தில தான் இந்த ம் திரு திருவிசைப்பா சாரி திருவாசக பாடல்கள் பாடப்படும். திருவெம்பாவை பாடல்கள் பாடப்படும். சரி நாங்கள் பார்த்தோம்ன்னு சொன்னால், சில சில விடயங்கள நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். அ என்னென்னது பற்றி கூறப்படுகிறது முக்கியமா. சிவபுராணம். சிவபுராணத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய புகழை பாடுற மாதிரி. அது தொடர்ச்சியா அப்படியே வரும். இறைவனுடைய புகழ்ச்சிய சொல்றது. கீர்த்தி என்றா புகழ். இறைவனுடைய புகழைச் சொல்றது.
திருவண்ட பகுதி என்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த உலகம் படைக்கப்பட்டது எப்படி என்ற மாதிரி அந்த விடயங்கள் அதிலே வருது. சரிதானே? போற்றி திருவாகவல்ல இறைவனை போற்றி 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 என்றே வரும். அது ஒரு ஆசிரியப்பா அமைப்புல இருக்கும். அந்த ஆசிரியப்பாவத்தோட நிலை மண்டல ஆசிரியப்பா அதில் புகழை பாடுற மாதிரி இறைவனை போற்றி துதிக்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றினது என்ற விடயங்கள் அதுல நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு பகுதி இருக்கு. நீத்தல் விண்ணப்பம் அதாவது நான் இந்த உலக இதுல இருந்து விடுபட போறேன், எனக்கு இதுல இருந்து மீட்சி தான், நான் இதுல இருந்து அளந்த விரும்பவில்லை, விட்டுடுதி கண்டாய் அப்படி வரும். பாடிச்சு கொண்டு போனீங்கன்னா அப்படியே உயிரே உருக்கும். உண்மையாகவுமே நீத்தல் விண்ணப்பத்தை நீங்கள் இருந்து படிச்சீங்கன்னா உருக்கும். இன்னும் விட்டுடுதி கண்டா இவ்வளவு துன்பத்திலையும் இதுலயும் எல்லாத்துலயுமே நான் அழுந்தி போயிருக்கின்றேன், எனக்கு இதுல இருந்து மீட்சிதான் விடுதலை தான் இருக்கிற மாதிரி. சில பேர் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த பாடைகளை அந்த சொல்லி இதுலேருந்து மீட்கிறேன்னு சொல்றாரு. அந்த அந்த சொல்லுற விதத்தால ஆக்கள் கவரப்பட்டு அந்த பக்கம் போடுறாரு. உண்மையா ஒரு வேற என்னன்னு இந்த நீத்தல் விண்ணப்பத்தை இருந்து தனியா படிச்சால் தனியா தானாக எனக்கு அந்த எழுப்புதல்ன்றது உண்மையாவே உள்ளுக்குள்ள இருந்து வரும். இந்த இதுல இருந்து விடுபட வேணும். விடுபட வேண்டாம். துன்பங்களத்துல இருந்து விடுபட வேணும். உலகத்தை விட்டு போட்டு உயிரை விட்டுட்டு போறது இல்ல. துன்பங்கள் இருந்தும் இந்த தேவையில்லாத பற்று பாசங்கள் இருந்தும் விடுபட வேணும் என்ற அந்த ஆன்மாவினுடைய அந்த விளைவு, அந்த என்ன சொல்றது கழிவிறக்கம், இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய இருக்கும். நாங்கள் சில உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் கட்டாயம். மற்றது இந்த சாழல், தெள்ளேணம், திருப்பூவல்லி, திருவுந்தியர், திருப்பொன்னூசல், இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி மகளிருடைய விளையாட்டு. அந்த விளையாட்டை செய்து கொண்டே விளையாடிக் கொண்டே அந்த பாடல்கள். சந்தங்களும் அதே சந்தமாக இருக்கும். அது உண்மையில சொல்றது என்னன்னு சொன்னா, மாயை தான் இந்த விளையாட்டுகளா இருக்குது. மாயை காரணமாகத்தான் நாங்கள் உலகத்தில் இருக்கிற பல்வேறு இப்ப இன்பங்கள்ல நாங்கள் லயித்து போயிருக்கிறோம். அதோட நாங்கள் முழுவதும் மூழ்கி விடாமல் அந்த வேலையையும் செய்து கொண்டே இறைவனையும் நினைக்கிறது. இப்ப இடையில ஒரு 2 மணி நேரம் நாங்கள் எப்படி சித்தாந்தத்தை படிக்கிறோமோ அது மாதிரி கோயில போய் எப்படி இறைவனை வழிபடுறோமோ, பூசைகள்ல பங்கு பெற்றோமோ, அந்த அந்த எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு அதுக்குள்ளேயும் ஒரு நேரத்தை ஒதுக்குறதுன்ற மாதிரி தான் அந்த கருத்துல தான் நீங்கள் இந்த பாடல்களை பார்த்தா தெரியும். விளையாட்டு விளையாட்டு விளையாட்டோட அரிசிப்புரியோட திருவாதிரை என்ற மாதிரி இது விளையாட்டோட நாங்கள் இறைவனை நினைத்து இறையுடைய ஆனந்தத்தை அந்த இறை இன்பத்திலே திளைக்கிறது தான் அது குறித்து காட்டுதுன்னு சொல்லலாம் நாங்கள். இதை விட நாங்கள் பார்த்தோம்னா பிரார்த்தனை 10 இருக்குது. இறைவனை பிரார்த்தனை பண்ற மாதிரி எங்களுக்கு இதுல இருந்து விடுபட்டு முத்தி கிடைக்க வேணும், முத்தி தர வேணும் என்று வேண்ட மாதிரி இருக்கும். மற்றது திருப்புலம்பலம் இருக்குது. திருப்புலம்பலம் இதே மாதிரிதான் என்ன தங்களுக்கு இருக்கிற துன்பங்களை சொல்லி இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழியை காட்டு என்று சொல்ற மாதிரி இருக்கு. மற்றது ஆனந்த மாலை. ஆனந்த மாலை என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த இறைவனுடைய அனுபவத்திலே திளைச்சு அந்த ஆனந்தத்தை பற்றி பேசுற மாதிரி அது ஆனந்த மாலை. அச்சோப்பதிகம் ஒன்று இருக்கு. அந்த இறைவனுடைய ஆனந்தத்திலே திளைத்து இறைவனை அறிந்து கொண்ட ஒரு உயிர் அது கடைசியா வருது அச்சோப்பதிகம். ஆச்சரியப்பட்டு இப்படி இறைவ அனுபவம் இவ்வளவு இன்பமா இருக்கு, எங்களுக்கு துன்பம் எல்லாத்திலும் விடுபட்டு அப்படியே என்ன எல்லாத்திலையும் விடுபட்டு சொல்லி நம்ம வேர்ல பிறக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்ட ஒரு சந்தோஷ நிலையை சொல்றதுதான் இந்த அச்சோ பதியம். ஆனந்த மாலையும் அச்சோப்பதியம். அந்த ஆச்சரியப்பட்டு அப்பாடா இப்படி நான் இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு நிலையில் அடைந்துட்டேன், இப்படி இருக்குமா என்று ஆச்சரியப்பட்டு பாடுற மாதிரி தான் அந்த அச்சோப்பதியம் வருது. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசுகிறது. நாங்கள் சில உதாரண பாடல்களை எடுத்துக்கொண்டு எப்படி சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்ப்போம். நான் கொஞ்சம் விரைவாகத்தான் செய்ய வேண்டும், காலம் கொஞ்சம். அந்த அடிப்படையிலே ஒரு நீங்களும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் பாடல் வரிகளை உதாரணம் காட்டவே வேணும். அதற்கு தான் அதிகமான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருமந்திரம் படிக்கும் பொழுதும் முழுமையாக பாடலை பாடமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குறிப்பிட்ட வரிகள், ஒரு வரியோ 2 வரியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரிகளை, ஆனா முக்கியமான வரிகளை பார்த்து வச்சிருந்தீங்களா, நீங்கள் உதாரணமா 10 வரத்தை படிக்கிற வழக்கம் இருந்தா சில வரிகள் உங்களுக்கு மனதில் பதிஞ்சு போயிருக்கும். அந்த வரிகளை உதாரணம் காட்டி அது எப்படி சைவ சித்தாந்த கருத்தை சொல்லுது, பதியை பற்றி, பதியினுடைய இயல்பு குண இயல்புகளை என்ன பேசுகிறது, ஆன்மாக்களினுடைய குண இயல்பை பற்றி பேசும் அந்த வரிகள். அடுத்தது
இந்த ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த முப்பொருள்கள், முப்பொருளுடைய இயல்பு அநேகமாக வினையை பற்றி பேசப்படும். இந்த வினையிலிருந்து எப்படி விடுபடுறது? இந்த மாயையான இந்த உலகத்திலிருந்து எப்படி விடுபடுறது? அல்லது இந்த மாயையான உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலக தோற்றத்தை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணத்தில இருக்குது. திருவண்ட பகுதியில இருக்குது. அப்படி உலக தோற்றத்தை பற்றி. உலகம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி. அதே மாரி கன்மத்திலிருந்து கன்மங்கள்ல நாங்கள் எப்படி பிடிபட்டிருக்கிறோம். அதில எப்படி விடுபட முடியாம இருக்கிறோம். அதிலிருந்து எப்படி விடுபடுவது? அப்புறம் முத்தி என்றால் என்ன? முத்தி என்ன மாதிரி இருக்கும்? முத்தி அனுபவம் எப்படி? என்ற மாரி தான் இந்த நீங்கள் அந்த வரிகளை தெரிந்தெடுத்து உதாரணம் காட்டி, இந்த முப்பொருள் உண்மையை பற்றி பேச வேண்டி இருக்கும். கேள்வி வந்து சில வேளை முப்பொருள் உண்மையை பற்றி முழுமையா கேட்கக்கூடும். அல்லது திருவாசகம் என்று முழுமையா திருவாசகம் பேசும் முப்பொருள் உண்மை என்று எடுக்கலாம். அல்லது குறிப்பிட்ட ஏதாவது சிவபுராணம் என்று தனியா, கீர்த்தி திருவுகள் என்று தனியாக, அல்லது திருப்பள்ளி எழுச்சி பேசுகின்ற என்று சொன்னா, நீங்கள் அதுக்குள்ள தான் நிக்கணும். பிறகு மற்றதை சேர்த்து எழுதினால் அதற்கு உங்களுக்கு மேலதிக புள்ளிகள் கிடைக்காது. சில இந்த மைனஸ் மார்க்ஸ் வராம தான் நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது பதிய பற்றி பதிய பற்றி கேட்டால் நீங்கள் பதிய பற்றி எழுதினாலே காணும். திருவாசகம் பேசுகின்ற பதியினுடைய இயல்புகளை பற்றி. ஆன்மாவை என்று கேட்டால் நீங்கள் ஆன்மாவை பற்றி கூறுகின்ற விடயங்களை பற்றி சொன்னாலே போதும். பிறகு நீங்கள் அந்த கன்மம் மாயை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலவளை வினை நீக்கம், வினைகள் தொடர்பாக கேட்டால் நீங்கள் வினைகள் தொடர்பாக வருகின்ற வரிகளை உதாரணம் காட்டி அதை பற்றி விளக்க வேண்டி இருக்கும். வினை என்றால் என்ன? வினையினுடைய வகை என்ன? வினை நீக்கம் எப்படி? அந்த மாதிரி எழுத வேண்டி இருக்கும். சில வேளை முத்தி என்று எடுத்தோம்னு சொன்னால், இந்த முத்தியை பற்றி என்ன பேசப்படுகிறது இங்கே? முத்தியினுடைய வகைகளை பற்றி சொல்லி, இங்கே எப்படி அதை பற்றி பேசுகிறது? உதாரணமாக இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாசகர் பெற்ற முத்தி தான் உச்சமுத்தி. ஞானத்தில் நின்ற முத்தி, அது மட்டும் இல்ல சாயுச்சிய முத்தி. இறைவனோடு இரண்டர கலந்த முத்தி. இந்த முத்தி கிடைத்தவருக்கு அதுக்கு பிறகு பிறவியே இல்லை. இறைவனோட இரண்டர கலந்தாச்சு. அதுக்கு பிறகு வினையும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. அப்படினால அந்த முத்தி அதான் உச்ச முத்தி. ஞானத்தில் ஞானம், சாயுச்சிய முத்தி. சரி, அப்போ அப்படியான கேள்விக்கு ஏத்த மாதிரி தான் விடை எழுத வேணும். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு சில பாடல்களை பார்ப்போம். உதாரணமா முத்தியை பற்றி சொன்னேன். முத்தியை பற்றி சொல்ற ஒரு பாடல் ஒன்று இருக்குது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம். பல வினைகள் பாரும் வண்ணம். வினைகள் அழிகிறத பற்றி இங்க பேசப்படுறது. அப்ப வினைகளை பற்றி வந்தால் வினை அழிகிறத பற்றி பேசுறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த வரியை சொல்லலாம். முத்தி நெறி என்றால் நீங்கள் முத்தி என்றால் என்ன? அதை பற்றி தொடர்பாக ஏதாவது கல்வி இந்த வரிகளை நீங்கள் உதாரணம் காட்டலாம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அருவித்து, எழுத்து பிழை விடக்கூடாது, சித்த மலம் அருவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவர் அச்சோவே. அச்சோ பதிகத்தில் வருது. அச்சோவே என்ற ஆச்சரியம். ஆரப்பா இப்படி யாருக்கு கிடைக்கும் இந்த நிலை? எனக்கு கிடைச்சது. உண்மைதானே? மாணிக்கவாசல் கிடைத்த முத்தி யாருக்கு கிடைக்கும்? இறைவனோடு இரண்டர கலக்கிற முத்தி. மாணிக்கவாசல் கிடைத்தது யாருக்கு கிடைக்கும்? இறைவனை கேட்டு கேட்டு அவருடைய பாடல்களை எழுதினார். சரிதானே? அது மட்டுமில்ல, அவரே கையெழுத்து போட்டு கொடுத்தார். வாத ஊரன் விளம்ப அழகிய சிற்றம்பலமுடியான் எழுதியதன்று. இதை விட பெரிய பேரு யாருக்கு கிடைக்கும்? தான் கொண்டு போய் குருந்த மரத்து நீளவில வந்து தானே வந்து இருந்து குருவாக வந்து ஆட்கொண்டார். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இறைவனே குருவாக வர்றது? அப்போ அந்த எல்லா விதமான சிறப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனபடினாலதான் அவர் அந்த அவ்வளவு சிறப்பிலே சிறப்புக்குரிய மாரி அவர் பாடினபடினாலதான் அந்த பாடல்கள் இவ்வளவு சிறப்பாகவும் அவ்வளவுக்கு உருகுற மாதிரி, திருவாசகத்துக்கு உருகாதார், உருவாசகத்துக்கு முருகார் என்று அப்படி உருகுற மாதிரி தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். பெரும்பான்மையான பாடல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்று மகளிர் விளையாட்டு, அப்ப மகளிர் பாடுற மாதிரி. அதை விட ஆன்மாவை தன்னை ஒரு பெண்ணாக உருவாகிச்சு. மாணிக்கவாசகர் தன்னை ஒரு பெண்ணாக உருவாகிச்சு, இறைவனை ஒரு ஆணாக உருவாகிச்சு, அந்த ஆணை விரும்புகிற ஒரு பெண் மாதிரி தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். அநேகமான பாடல்கள். அப்ப அந்த உருகி உருகி பாடுற மாதிரி தான் அவர் பாடியிருப்பார். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொன்ன மாதிரி இங்கே அது மாதிரிதான் இவருடைய பாடல்கள் வந்து காதல் வயப்பட்ட ஒரு பெண் பாடுற மாதிரி அப்படியும் இருக்கும் அவருடைய அந்த பாடல்கள். அதேவேளை இந்த ஆன்மா வந்து கழிவிறக்கம் கொண்ட ஆன்மா. நான்
ஒரு மூடு மாதிரி இருக்கிறேன், ஒரு அறியாத ஒரு மூடனா இருக்கிறேன். நான் இறைவனை எப்படி அறிகிறது? ஆனா பிறகு இறைவன் என்ன, நான் ஒரு மூடு மாதிரி இருக்க, என்னை தேடி வந்து தானே வந்து என்னை தலையெழுத்து ஆட்கொண்டருளும். அப்ப எல்லாம் வருது. இறைவனை வந்து நான் சும்மா இருக்கிறேன், இறைவன் என்ன தேடி வந்து எனக்கு அருள் செய்தார். உண்மைதானே? இவர் குதிரையை வாங்க போகல, இங்க பார்த்தால் இறைவன் குருந்த மரங்கள் எல்லாம் வந்து காத்து கொண்டிருக்கிறார் இவருக்காக. அப்ப தானே வந்து என்னை தலையழித்து ஆட்கொண்டருளும் என்று பாடுவார். செம்மை நெறி அறியாத சிதடரோடு திரிவேனை என்ற அறிவில்லாதையோடு திரியேக்க மும்மை மலம் அறிவித்து முதலான முதல்வன். மும்மை மலங்கள், 3 விதமான மரங்கள், ஆணவம், கர்மம், மாயை. அப்ப அந்த மும்மை மலம், அப்ப மரங்களை பற்றி பேச இந்த இந்த பாடலை உதாரணம் காட்டலாம். மும்மை மலம் அறிவித்து முதலான முதல்வன், நம்மையோர் பொருளாக்கி முதலான முதல்வன், அல்லது நம்மையோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த. அவ்வளவு ஒரு 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 சிறப்பான ஒரு பாடல். இப்படி ஒரு ஆள் தன்னை குறைச்சும் சொல்ல முடியாது. அதே நேரம் இந்த இறைவனை அவ்வளவு உயர்த்தியும் சொல்ல முடியாது. பாருங்க, என்னை ஒரு பெரிய, நான் சும்மா இருக்கிறேன், நாய் போல இருக்கிறேன். தன்னைத்தானே அவ்வளவு இழிவா சொல்றேன், நான் நாய் போல இருக்கிறேன். நாயை கொண்டே சிவிகையில வச்ச மாதிரி இறைவன் என்ன கொண்டு உயர்த்தி வச்சிட்டான். நம்மையோர் பொருட்டாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அவங்கள வெறும் அம்மை அம்மை அப்படி எனக்கு அருளியவாறு வேற அச்சோ மாதிரி வருது அச்சோ பதிகத்துல நினைக்கிறேன். அப்ப இந்த இறைவன் தன்னை எவ்வளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான். அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். உண்மையில அவர் சிறப்புக்குரியவர். ஆனா அவர் உண்மையில எங்களை எல்லாருக்கும் பொதுவா, எங்களை எல்லாருடைய பிரதிநிதியாகவும், இப்படி அறிவில்லாத மூடரா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதியா இருந்துதான் அவர் பாடுகிறார். தன்னை நினைச்சு இல்ல. அவர் ஏற்கனவே உண்மையில அவரே ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு முத்தியடைந்த ஒரு ஆன்மா. அவர் என்ன செய்றார்? இந்த உலகத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டவர் அவர். எப்படி ஞானசம்பந்தர இறைவன் அனுப்பினாரோ, அதே மாரி தான் இவரும். அப்ப இவர் வந்து தன்னை குறைச்சு குறைச்சு சொல்லி, நாங்கள் இப்படி மலத்திலே அளந்து இருக்கிறோம், கன்மத்திலே அளந்து இருக்கின்றோம், அறியாமையில அறிந்திருக்கின்றோம், மூடனா இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்றது, அவர் தன்னை சொல்றது இல்ல. தன்னை ஒரு எங்களோட எல்லாருடைய பிரதிநிதியா வச்சுக்கொண்டு, இந்த இங்க இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி இருக்குதே, ஆனபடினால இவர்கள் இதிலிருந்து மீள வேணுமே, அறிவில்லாம இருக்கிறார்களே. ஆனா அப்படி இல்லாட்டியும் இறைவன் சில சிறப்புகளை குடுத்திருக்கிறாரே. இப்ப இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்ப குடுத்திருக்கிறார் கட்டாயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இப்ப நாங்கள் ஒன்று இல்லையென்றா இல்லாத படி தான் யோசிக்கிறோம். இருக்கிறத யோசிக்கிறே இல்ல. அப்ப ஒவ்வொரு சிறப்பையும் ஒவ்வொருத்தருக்கு குடுத்திருக்காரு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடுத்தா சும்மா யோசிங்களேன். பங்கிட்டு கேட்கல எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு கஃபேல சாப்பிடக்கலன்னா ஒரு 10 ஐட்டம் இருக்குண்டா, ஒரே ஐட்டத்தை எல்லாரும் எடுத்தால் அந்த ஐட்டம் முடிஞ்சிடும். எல்லாரும் கொஞ்சமா ஒவ்வொன்றிலேயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்ப குடுத்திருக்கிறார். அப்போ அந்த சிறப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் இறைவன் எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். நீங்கள் அது நாய் சிவிகை ஏற்றுவித்தண்டு அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிவிகையில குடுத்திருக்கிறார். அது பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். சில வேளை அவர்களுடைய தகுதிக்கு கூடவா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். அதெல்லாம் அந்த விதிப்பயன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். இறைவன் எல்லாருக்குமே ஒவ்வொரு சிவிகையை கொடுத்திருக்கிறார் என்றதை இறைவன் மாணிக்கவாசகர் தன்னை எல்லோருடைய பிரதிநிதியா வச்சுக்கொண்டு அவர் பாடுறார். தன்னை குறைச்சண்டு இல்ல. எங்களை எல்லாருடைய பிரதிநிதியா தான் அவர் தன்னை குறைச்சு சொல்றார். வேற சில பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் ஒன்றுமில்லை, எனக்கு அறிவும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் காட்டுற அன்பும் போய் சும்மா போய் கும்பிடுறேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள நான் போய் கடவுளை கும்பிடையிலே எனக்கு உள்ளுக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கொண்டிருக்குது. என்னுடைய அதிலேருந்து விடுபட்டு வந்து கும்பிட முடியல, நேரம் இல்லை. வேலை செய்ய வேண்டியிருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, குடும்ப பொறுப்புகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் வந்து இறைவனை கும்பிடையிலேயும் எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இறைவனை சிவசிவாண்டு கும்பிட்டு போறேன். நானும் போய், என் நெஞ்சும் போய், என்னுடைய அன்பும் போய், முழுமையாக இறைவனை நினைக்கல. ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அதான் சொல்றது உருகுறன்னு சொல்லி திருவாசகம் உருகுறன்னு. அழுதால் உன்னை பெறலாமே என்றா கண்ணீர் விட்டு அழுகிறன்னு இல்ல. உருகி உருகி உன்னை வழிபட்டால் நீர் மற்ற புள்ளி ஒன்றையும் பார்க்க மாட்டீர். பொய் அதெல்லாம் அதையும் பார்க்க மாட்டார். இறைவன் என்ன செய்வார்? எங்களை வந்து சேருவார், எங்களை அருளுவார், எங்களுக்கு அருள் செய்வார் என்றதை இந்த பாடல் சொல்லுது. எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பாடிக்கொண்டு பார்த்துக்கொண்டு போனீங்கன்னா, என்னன்னு சொல்றது? அவருடைய
அந்த உருகி உருகி பாடினது. ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. இறைவன் என்ன தேடி 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 வந்து நான் பேசாம இருக்கிறேன். அவரே என்ன தேடி வந்து புறம் புறம் திரிந்து என்ன சுத்தி சுத்தி வந்து தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே. இறைவன் என்ன என்ன தேடி வந்து எனக்கு நன்மையை செய்து, அட திரும்பி பாரு அப்பா, நான் பேசாம இருந்தாலும் திரும்பி பார், என்ன நினை என்று தானே அதுக்கு சந்தர்ப்பத்தை குடுக்கிறார். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அப்போ இந்த இடத்துல ஊனினை உருக்கி என்றது எங்களுடைய வினைகளை இல்லாமல் செய்து, வினையை அழிக்கிறது. உள்ளொளி பெருக்கி என்றா அறிவு, ஞானத்தை தர்றது. அப்ப இறைவனாலே, இறை உணர்வாலே எங்களுக்கு ஞானம் வர்றதை, இந்த 2 வரியில ஷார்ட்டா வருது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? முத்தி என்ற பேரானந்தம் கிடைக்கின்றது. உலப்பிலா ஆனந்தமாய. உலப்பு இல்லாத, அழிவில்லாத ஆனந்தத்தை. யாருக்கு தர்றார்? புழுத்தலை புலியனேன் தனக்கு. அவன் புலியன் அறிவே இல்லாதவன். புழுத்தலை. நான் இறைவன் என்ன சுத்தபத்தமாயும் இல்லை, ஒரே ஆசாரத்தை பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. புலியனாயிருக்கின்ற எனக்கு எப்படி செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே. இந்த இந்த சொற்கள பார்த்தா தெரியும். இறைவனை பார்த்து போய் கும்பிட போய்க்கல என்னென்ன வேணுமென்று கேட்கவும் தேவையில்லையாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. நான் என்ன கேட்க வேணுமென்று உனக்கு தெரியும். நானே கேட்க தேவையில்லை, உனக்கு தானே தெரியும் தானே, நீயே தந்து விடு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. என்ன தர வேணுமென்று உனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல தேவையில்லை. வேண்ட முழுதும் தருவோய் நீ. இப்ப நான் கேட்கும் பொழுது வேணுமென்று கேட்டால், கேட்காமலே தர்றவர் கேட்ட தராம விடுவாரோ? ஆனபடினால இறைவனை நீங்கள் வழிபடுங்கள். கேட்கவே தேவையில்லை, அவர் தருவார். இப்ப இந்த பாடல்களை உணர்ந்து உணர்ந்து படிச்சாலே அவ்வளத்துக்கு ஒரு 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 இப்போ இந்த மார்கழி காலத்தில எல்லாம் திரும்ப படிக்கிறது தானே. அந்த 30 நாளும் நீங்கள் பார்த்து கொண்டு போனா தண்டவாளம் உண்மையிலே ஞானம் கொஞ்சம் வந்துரும். கொஞ்சம் இல்ல, நிறையவே வந்துரும். ஏன்னா இந்த பாடல்கள கொஞ்ச நேரம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்து படிச்சு கொண்டு போய் அவ்வளவு உருக்கி கொண்டு போகும். அ அந்த கருத்துக்கள் உள்ள பாடலையும் நாங்கள் பார்க்க வேணும். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிடற்றன் சரணங்களிலே சென்று சார்ந்தாலே தான் எனக்கு மரணம் பிறப்பு இவை இரண்டின் மயக்கறுத்த கருணைக் கடலுக்கே சென்று உதாய் கோத்தும்பி. திருக்கோத்தும்பி பாடல்ல மரணம் பிறப்பு இவை இரண்டின் மயக்கு அறுத்த இறைவன். அப்ப மரணம் பிறப்பு என்ற 2ல இருந்தும் நாங்கள் பிறந்து 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 இழைத்தேன், பிறந்து பிறந்து இழைத்தேன் வருது இதுலயும் சிவபுராணத்திலேயும். பிறப்பு இறப்பு என்ற அந்த தொடர்ச்சியில இருந்து அந்த மயக்கில இருந்து விடுபடுகின்ற இங்கேயும் எப்படி அந்த பாசங்களிலிருந்து விடுபட வேணும், கன்மங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விடயங்கள் இதுக்குள்ளே வருது. இப்ப நீங்கள் ஒரு கேள்வி வரைக்குள்ள பாசம் என்று கேட்டா பாசத்தை பற்றி கொஞ்சம் ஒரு பந்தியிலே அதை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். இப்ப பொதுவா என்ன செய்யறதுனால் சில பேர் கேள்வி எழுதி போட்டு நான் பந்தி பந்தியா எழுதினேன், பக்கம் பக்கம் எழுதினேன், நீ எனக்கு மார்க்ஸ் வேணும்னா கேட்ட கேள்வியே டார்கெட் பண்ண வேணும். அடுத்தது அதுக்கு முதல் முன்னுரை கொண்டு வர வேணும். அந்த முன்னுரையில கேட்ட கேள்விக்குரிய இதை தொகுத்தொருக்கா சொல்ற மாதிரி இருக்க வேணும். அடுத்தது இப்ப முத்தின்னு சொன்னா முத்தியை பற்றி கேள்வி முத்தியை பற்றி முத்தியை வகையை விளக்குகின்ற அல்ல கேள்வி. திருவாசங்கூறு முத்தி என்று வச்சால் நீங்கள் முதல் முத்தியை பற்றியும் திருவாசத்தை பற்றியும் அந்த ஒரு பந்தியில விளங்கப்படுத்த வேணும். அந்த கேள்வியும் பதிலுமோ அதுக்குள்ள வந்துற மாதிரி இருக்க வேணும். பந்தி பந்தியா முத்தியை பற்றி எழுதுறது இல்லை. திருவாசகம் முத்தியை பற்றி என்ன பேசணும்னா சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு பந்தியில முதல் முத்தி என்றால் என்ன, அதுல திருவாசகத்திலே திருவாசத்தை பாடிய மாணிக்கவாசர் பெற்ற முத்தி என்ன, அந்த முத்தி எப்படிப்பட்டதுன்றெல்லாம் அந்த ஒரு பந்திக்குள்ளேயே வந்துட வேணும். அதுக்கு பிறகு திருவாசகம் குருன்ற முத்தி பற்றிய விடயங்களை பேசுற மாதிரி இருக்க வேணும். மாய் பாருங்க. முதலாவது சிவபுராணத்திலேயே நாங்கள் பார்ப்போம். இங்கே முப்பொருள் உண்மையை சிவபுராணம் எப்படி பேசுதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 கட்டுரை ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்று எங்களுடைய முன்னாள் தலைவர் திருஞான சந்தப்பிள்ளை ஐயா இது திருவாசகம் பேசுகின்ற பதியை பற்றின இயல்புகளை பற்றின ஒரு கட்டுரை, அதே மாதிரி நானலின் ஒரு கட்டுரை, 2மே நான் போட்டிருந்தேன் குரூப்ல. நீங்க அதை பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கு. இப்ப நாங்கள் சிவபுராணத்துல பார்த்தால் பிறப்பறுக்கும் பிஞகன்றன் பெய்கடல்கள் வாழ்க. அப்ப இந்த இடத்துல பிறப்பு அறுக்கும் பிஞகன், பிறப்பு இறப்பு என்ற அந்த பந்தத்திலிருந்து விடுபட வைக்கின்ற இறைவன்.
அப்ப பதியினுடைய இயல்பு அங்க வருது. பிறப்புன்ற அந்த தன்மை வருகிறது. அந்த பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன? நாங்கள் மலத்திலிருந்து நீக்கம் பெற வேண்டும். அப்ப மலம் என்றால் என்ன? மல நீக்கம் எப்படி பெற வேண்டும் என்றால், இறைவனுடைய தாள்களைச் சேர்ந்தால் தான். ஈகன், அநேகன், இறைவனடி வாழ்க. இறைவனுடைய தாளைச் சேர்ந்தால் தான் எங்களாலே இந்த பிறப்புன்ற பந்தத்திலிருந்து விடுபடலாம். அப்ப பிறப்பு அறுக்கும் பிஞ்ஞகன் என்று இறைவனுடைய இயல்பு இங்கே பேசப்படுகிறது. இன்னும் நாங்கள் மேலே பார்த்தோம் என்று சொன்னால், முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். இங்கே சிவபுராணத்தை முந்தை வினை எங்களுடைய பல வினைகள் எல்லாம் இருக்குது. அந்த பல வினைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுறது ஓயன்னு சொன்னா அழிந்து போறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் இறைவனுடைய புகழை பாட வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று வருதில்லை. முந்தை வினைகளிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? இறைவனுடைய புகழை பாட வேண்டும். இன்னும் நாங்கள் மேல பார்த்தோம்னு சொன்னால், எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர். இறைவனுடைய புகழ் பேசப்படுகிறது. எல்லை இல்லாத புகழுக்குரிய உரியவன் இறைவன். எங்களுடைய புறப்புறப்பு எப்படி இருக்குன்னு இந்த என்னென்ன புறவிகள் வரும் என்றும் சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்க என்றால், புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் புறந்தடைத்தேன் எம்பெருமான். அப்ப அந்த பிறப்பு என்னென்ன விதமான பிறப்புண்டா, அந்த நாங்கள் அந்த விருத்தி விருட்சம் என்று சொல்லி சின்ன வகுப்புல சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு கலத்துல உள்ள விலங்கோ இதுல தொடங்கி உயிரினத்துல தொடங்கி அப்படி பலகலம் உள்ளதாக போய் அது மேல 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 அதன் விருத்தியிலே கூட இருக்கிறது பின்னுக்கு வெறும் மண்ட மாதிரி தான் இங்கேயும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி மரமா வந்து பிறகு பறவையாகி பாம்பாகி வரைக்கும் அந்த பார்க்க தெரியுது அந்த எப்படி அந்த விருத்தியிலே விருத்தி அடைந்து கொண்டு போகிற அந்த புறவியை இதிலே காட்டப்படுது. அந்த ஒவ்வொரு புறவியையும் எப்படி மேலே மேலே செல்ல 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 ஒரு அறிவு உள்ளது, 2 அறிவு உள்ளது, 3 அறிவு உள்ளது, கடைசி 6 அறிவு உள்ளது. 6 அறிவு உள்ள மனிதன் அதுக்கப்புறம் மனிதரோட இருக்கையில பிறகும் ஞானம் கிடைக்கும் பொழுது முனிவராய், தேவராய் அப்படி சொல்லப்படுது. அப்ப இங்கேயும் வந்து பிறப்பு பற்றி பேசப்படுகிறது. பிறப்பை பற்றி. அடுத்தது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த விடயத்தை பாத்தீங்கன்னா வேதங்கள் இறைவனை ஐயா என்று உயர்த்தி பேசுகின்றன. அப்ப வேதங்கள் சொல்லுகிறது வேதத்தினுடைய ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அறிவு எப்படி இருக்கணும்? ஆழ்ந்திருக்கவனும், அகன்ற இருக்கவனும், பரந்திருக்கவனும், அடுத்தது நுண்மையாக இருக்க வேண்டும். நுண்மான் நுழை புலம் என்று சொல்லுவார்கள். அந்த புலத்திலே நுண்மையான அறிவு என்றா ஆழமான அறிவு, அது கூர்மையான அறிவு. அப்ப அந்த வேதங்களினுடைய அந்த நுண்மையான அறிவுக்கு மூலமா இருப்பது யாருன்னு சொன்னால் இறைவன். அப்ப இறைவனுடைய பதியினுடைய இயல்பு என்றால் இந்த வரியை நீங்கள் சொல்லி சிவபுராணம் பதியினுடைய இயல்பை இந்த மாதிரி சொல்லுகிறது. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். அப்ப பிறப்பை அறுக்கின்ற பிறவி தொடரை அறுக்கின்றவன் இறைவன். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றாற் கட்டிய மாய இருள் அறிவின்மை என்கின்ற அந்த மாய இருளை நீக்கிறது யார் என்று சொன்னால் இறைவன். இன்னும் பாசமாம் பெற்ற அறுத்து பாரிக்கும் அரியனே. பாசம் என்ற பற்றிலிருந்து விடுபடச் செய்கின்றது. வினையின் நீக்கம், பாசங்களின் நீக்கம், மல நீக்கம் எல்லாவற்றுக்கும் துணையாயிருப்பது இறைவன். இறைவனுடைய அருள், அந்த இறைவனை பற்றின அறிவு, இறைவனை பற்றின ஞானம் இதுதான் இவற்றிலிருந்து நீங்குவதற்கு வழி செய்யும் என்பதையும் இங்கே இந்த வரிகள் எடுத்து காட்டுது. இப்ப எப்படி நாங்கள் என்ன கொண்டு போறோம்? எப்படி சிவபுராணம் இறைவனை பற்றி பதியை பற்றி பேசுவது, அதே மாதிரி மல நீக்கத்தை பற்றி பேசுது. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வெல்லானே. இங்கேயும் என்ன இந்த மீண்டும் மீண்டும் பிறக்கிற அந்த பிறப்பு உடலை புது புது உடலை எடுத்து இந்த ஆன்மா புது புது உடலை எடுத்து புது புது பிறவிகளை பெறுறதுதான். அந்த கட்டை அந்த தொடர்ச்சியை அளிப்பவனே. இப்ப கூட அந்த பிறவி துன்பத்தை அளிப்பவன் என்றுதான் பொதுவாக இந்த இடத்திலே அல்லல் பிறவி அறுப்பானே. அப்படிப்பட்டவர்கள் இறைவனை சேர்ந்தால் பல்லோரும் ஏத்த பணிந்து
சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று முடிகிறது. இப்ப இறைவனை பணிந்து வணங்கினால் எங்களுக்கு இந்த பிறவி துயரிலிருந்து விடுபடலாம் என்பது இதிலே மொத்தமாக சொல்லப்படுற கருத்து. அதே மாதிரி நாங்கள் வேறு இடத்த பார்த்தோம்னு சொன்னப்ப கீர்த்தி திருவள்ளுவர் என்ற இறைவனுடைய கீர்த்தியை பற்றியும் மற்றது புறவியை பற்றியும் எப்படி எப்படியெல்லாம் புறவி புறவி வருகிறது, தாயினுடைய வயிற்றிலே பிறந்து எப்படி உருவாகி கருவாகி அப்படின்னு சொல்லி அதுல நிறைய வருது. மற்றது இறைவனுடைய அவருடைய அருஞ்செயல்கள் அதை பற்றியெல்லாம் இங்கே பேசப்படுகிறது. இப்போ அரியோடு பிரமற்கு அளவறியாதவன், விஷ்ணு தேடியும் கண்டுபிடிக்க முடியாதவர், பரிமாமின் விசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன். மீண்டு வாராத வழி அருள் புரிபவன் என்றா போயிட்டால் முத்தி கிடைச்சிட்டா திருப்ப வந்து பிறக்க தேவையில்லை. அப்ப மீண்டும் வந்து பிறக்க முடிய தேவை, அத மீண்டு வாரா வழி அருள் புரிபவன். இது கீர்த்தி திருவால சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எங்கெங்கே எங்கெங்கே வசிக்கிறான் என்று சொல்லப்பட்டது, இறைவன் எங்கெங்கே உறைந்திருக்கிறார் என்று அந்த கோயில்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. பாருங்க இதுல ஓரியூரில் உகந்தினி தருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ் தரு தீவீர் போவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மை. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இறைவனுக்கு என்ன பேர் இருக்குது, எங்கே கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கிறார் என்று அப்படி அப்படியே வருது. ஒவ்வொரு கோயிலின் பேரையும் சொல்லி ஐயார் அதனில் சைவனாகியும் இறைவன் அந்த அவருடைய என்ன சொல்ற அற்புதங்கள் மாதிரி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திருவண்ட பகுதியில பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ, அருக்கனில் சோதி அமைத்தோன், அருக்கனண்டா சூரியன், சூரியனிலே வெப்பத்தை வைத்தான், சோதியை வைத்தான். திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், அந்த மதியிலே குளிர்மையை வைத்திருக்கிறான், குளிர்மையான ஒளியை. திண்டிறல் தீயின் வெம்மை செய்தோன், தீயிலே வெம்மையை கொடுத்திருக்கிறார். பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், இந்த வானத்திலே எல்லாம் சேர்ந்த ஒரு இயல்பை வைத்திருக்கிறான். மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், காலிலே ஊக்கம் கொடுத்திருக்கிறாருண்டா நடக்கவோ ஓடவோ எல்லாம் செய்வதற்கான காலிலே ஊக்கம் கண்டோன். நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், நீரிலே சுவையாயிருப்பவனும் இறைவன். இப்படி இறைவனுடைய இயல்பை பேசுகிறதாக இருக்குது. கேள்வி பதினுடைய இயல்பை பேசுகிறதாக இந்த திருவண்ட பகுதி இருக்குது. மழை பெய்கிறதை பற்றி திருவம்பாவையிலும் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி மழை பெய்து என்ன இறைவனுக்கு என்ன இறைவன் ஆன்மாக்கள் மேல் செய்கின்ற பொழிகின்ற அருள் போல என்ன பொழியாய் மழையோ ஓரம்பாவா என்று பாடுற மாதிரி இங்கேயும் கேதங்குட்டம் கையும் இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி. மான்கள் போய் இத பார்த்தா தூர இருந்து பார்த்தால் தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனால் தண்ணி இருக்காது. ஏன்னா அதை சொல்றது பேய்த்தேர், காணல் நீர். அப்படியான அறிவில்லாத சமயங்களோடு ஒப்புடைக்கல எங்கட சமயத்தை இந்த சைவ சித்தாந்தத்தை பார்த்து பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி குளித்து துளித்து பந்தமா கரை பொறு தலைத்து இடித்து ஊழூல் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து இப்படியே வருது. எப்படி மழை பெய்தாமென்றால் அப்படி அலை அடிச்சு வெள்ளம் அடிச்சு கொண்டு போய் பாவம் என்று சொல்லுகின்ற இருவினைகளுடைய வேற எல்லாத்தையும் விழுத்தி கொண்டு போற மாதிரி இறைவனுடைய அருள் இருக்குது. மழை அப்படி பெய்யுது. இருவினை துளித்து பந்தமாய் கரை பொருது தலைத்திடித்து ஊழூல் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து. அப்ப எங்களுடைய வினைகள் எப்படி இருக்குது, வேர் ஊண்டி விழுது விட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வினைகளை ஊழ் காலம் முழுவதும் விட கனகா புறவிகளை நாங்கள் சேர்த்த பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்து பெரிய மரமா வளர்ந்திருக்குது. ஆனா அந்த வினைகளையும் அழிக்கிற மாதிரி வேரோட விழுத்துற மாதிரி மழை பெய்து போகுச்சுது. இங்கே உதாரணம் என்ன சொல்லப்படுது, அப்படி இறைவனுடைய அருள். எப்படி திருவம்பாவையிலே சொன்ன மாதிரி என்ன பொழியாய் மலையே ஏலோரம்பாவாய் என்று சொன்ன மாதிரி
இங்கேயும் அதே தான் சொல்லப்படுது. மழையை உதாரணமா சொல்லி இறைவனுடைய அருளை உதாரணமா சொல்லப்படுது. அந்த மழையால வர்ற வெள்ளம் எப்படி எல்லாத்தையும் அடிச்சு அள்ளி கொண்டு போதோ அது மாதிரி எங்களுடைய வினைகள் எல்லாவற்றையும் அடிச்சு அள்ளி கொண்டு போய்விடும் இறைவனுடைய அருள். அப்ப இந்த இந்த ஒரு 4, 5 வரியை வச்சுக்கொண்டே நீங்கள் அதனை விளங்குபடுத்தக்கூடிய இருக்கும். பதியினுடைய செயல், மற்றது வினை நீக்கம், முத்தி, இவை பற்றி இந்த வரிகளை வச்சு நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இறைவனுடைய அருள் ஒன்று கிடைத்தால் அந்த அறிவு எப்படி என்று சொன்னால் பாருங்க, தடக்கை நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். கையிலே வச்ச நெல்லிக்கனி எப்படி தெளிவாங்கட கைக்கு எங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி இறைவன் எங்களுக்கு தர்ற அருளால நாங்கள் இறைவனை பற்றி தெளிவாக அறியலாம். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, இவ்வளவு படிக்கிறோம், திருவாசகத்தை படிக்கிறோம் என்றால் படிக்கும் பொழுது இறைவனுடைய அருளையும் இறைவன் தருகிற ஞானத்தையும் எங்களுக்கு தடக்கை நெல்லிக்கனி, கையிலே வச்ச உள்ளங்கையில வச்ச நெல்லிக்கனியை தெளிவா தெரிகிற மாதிரி இறைவனுடைய அருள், இறைவனுடைய சிறப்பு எங்களுக்கு கையிலே வச்ச நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நான் அவர் என்ன செய்யறார்? இறைவன் கிடைச்ச அருளால அருளியது அறியேன், பருகியும் ஆறேன், விழுங்கியும் ஒல்லகில்லேன். என்ன குடிக்க 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 இன்னும் இன்னும் வேணுமென்று சொல்லுது. என்ன அருளியது அறியேன், இறைவன் எப்படி அருளி செய்தாருன்னு எனக்கு தெரியல. குடிக்கிறேன் பருகியும் ஆறேன். குடிக்க குடிக்க எனக்கு இன்னும் குடிக்க வேணும் போல இருக்குது. பருகியும் ஆறேன், விழுங்கியும் ஒல்லகின்னேன். இறைவனுடைய அருளை நான் அள்ளி அள்ளி விழுங்குகிறேன். அப்படி இருந்தும் எனக்கு போதும் என்று சொல்லல. இன்னும் இன்னும் வேணுமென்ற மாதிரி இருக்குது. அப்ப இறைவனுடைய அருள் எனக்கு இவ்வளவு விருப்பம் தர்ற மாதிரி இருக்குது. வாக்கடல் நல்லுநீர் உள்ளகந்ததும்ப வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் கிடைச் செய்தன். எங்களுடைய உயிர் எல்லாத்துக்குள்ளயும் போய் உடலுக்குள்ள போய் மயிர்கால் தோறும் எங்களுக்கு அந்த சொல்லின புலகாங்கிதம் பண்ண மாதிரி அப்படி ஒவ்வொரு மயிர்கால் தோறும் இறைவனுடைய அந்த ஆனந்தம் எனக்குள்ளே இறைவன் தந்தார். அப்போ இறைவனுடைய இயல்பு, பதியினுடைய அருள், இந்த விடயங்கள் எல்லாம் இந்த இடத்திலே பேசப்படுகிறது. எங்கே பேசப்படுகிறது சொன்னால் திருவண்ட பகுதியிலே இருக்கு. நாங்கள் இரண்டா திருவாசகம் பேசுகின்ற சைவ சித்தாந்த கருத்துக்களை பற்றி பார்த்து கொண்டு போறோம். சரி, நீங்கள் ஒரு பரீட்சைக்கு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்ற அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன். சரி, மற்றது போற்றி திருவுகளை பாருங்க. போற்றி திருவுகளை வந்து எப்படி ஒரு உயிர் தோன்றுறது, அந்த உயிர் எப்படி தாயினுடைய வயிற்றிலே இருந்து உருவாகி எப்படி கருவாகி எப்படி வருதுன்றதை ஒரு 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 சின்ன ஒரு பந்தியில அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாரு. இதே திருமூலர் பேசுறார். திருமூலர் 4ஆம் தந்திரத்திலே 4ஆம் தந்திரம் நினைக்கிறேன், 2ஆம் தந்திரம் 4ஆம் தந்திரம் அதில் வருது. இங்கேயும் பாருங்கோ, வழுத்துதற்கு எளியாய் வார்கடல் உலகினில் யானை முதலாய் எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமிச் செறிவினில் பிழைத்தும் ஒருமதித்தான்றியின் இருமையில் பிழைத்தும் வேண்டா என்ன தப்பி 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 இந்த உயிர் தப்பி தப்பி இருக்குதாம். இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் அப்படியே வந்து ஒவ்வொரு மாதத்திலும் அப்படி பிழைச்சுன்னா தப்பி தப்பி ஒவ்வொரு மாதமும் தாயின் வயிற்றை வளர 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 அது அந்த அழிவதற்கோ இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தப்பி 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 வந்து 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 விரதனில் துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர பிழைத்தும். அப்போ இறைவன் என்ன அந்த தாயுடைய வயிற்றுல இருந்து அதற்கு என்ன உயிரோடு அந்த குழந்தை பிறக்குன்னு சொன்னா பிறக்கும் வரையும் கூட அந்த குழந்தை இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படி அதுல எல்லாம் தப்பி பிழைத்து நான் வந்து பிறந்தேன். அப்ப அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்லி அதற்கு பிறகு இந்த உலகத்துல நாங்கள் பிறந்தா பிறகும் என்ன செய்யறோம்? காலை மலமுடு கடும் பகல் பசுநிசு வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். அப்ப இவ்வளவு பிறகு நாங்கள் வந்து வெளியில வந்து பிறந்து வளர்ந்து கொண்டு போய்க்கலாமே இந்த வேலை நித்திரை யாத்திரை கடும் பகல் பசி இந்த எல்லா விஷயங்களும் இருக்கு எங்களுக்கு சேலஞ்சா. இது எல்லாத்திலும் நாங்கள் பிழைத்துக் கொண்டு போகிறோம். அப்ப இது வந்து என்ன அந்த சித்தாந்த கருத்துக்கள் தான் உண்மையிலுமே வாழ்வியல் கருத்துக்கள், சித்தாந்த கருத்துக்கள்.
அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு துன்பம் இருக்குது, இந்த துன்பங்கள் எல்லாம் விடுபடுவதற்கு இறைவனை பெற்ற எண்ணமும் இறை தியானமும் வழிபாடும் தான் எங்களை இதிலிருந்து பிழைக்க வைக்கும் என்றதான் அந்த கடைசியா சொல்லிக் கொண்டு போறதா இருக்கும். அப்புறம் அது மட்டுமில்ல, இதே போற்றி திருவகவல்ல பல்வேறு விதமான சமயங்கள், சரியா? ஆ பல இருக்குது. அதாவது அறுவகை சமயங்கள் அது ம இதோட சேர்ந்தது. சைவத்தோட சேர்ந்தது. அதைவிட புறச்சமயம், புறப்புறச் சமயம், அகச்சமயம், அகப்புறச் சமயம் என்றெல்லாம் நீங்கள் பா பார்த்திருப்பீங்கள், அறிந்திருப்பீர்கள். இதிலே புறச்சமயம், புறப்புறச் சமயம் எல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு புறமானது. இந்த சமயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு விதமா கதைத்தாலும், நாங்கள் என்ன செய்றோம்? சைவ சித்தாந்தத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து இங்கே இருக்குது. உதாரணமாக நான் அத தொட்டு காட்டி விட்டுக் கொண்டு போறேன். ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறினர். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஒவ்வொரு பேரும் வந்து ஒவ்வொரு சமயத்தை பற்றி கதைக்கினம். சுற்றமென்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதன்ற பிறகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே வேதி என்பது அந்தணர்கள் அவர்கள் சாத்திரத்தை பற்றி சொல்கிறார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி அலைந்தனர். ஒவ்வொரு சமயக்காரரும் இந்த சமயம் தான் திரம் திரம்னு சொல்லிக்கொண்டு சொல்லினம். ஆனால் பிறகு நாங்கள் என்ன இதைத்தான் சைவ சித்தாந்தத்தை பின்பற்ற வேண்டும் என்ற விடயம் இதுக்குள்ளே வருது. சரி, வெறும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான சில பாடல்களை இன்னொரு பாடல் பார்த்தோம்னு சொன்னால், இறைவன் எப்படி என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாங்கள் அவர் அந்த முக்கியமா நீங்கள் சைவ சித்தாந்த கருத்துக்களை இன்னும் அந்த உருகி உருகி பாருன்னு நான் சொன்னேனே, ஆனந்தத்தை அழுத்தல், ஆனந்த பரவசம், இறைவன் எப்படி எங்களுக்கு செய்தார். அடியேன் கொல்லோ அடியேன் அல்லேன் கொல்லோ தானனை ஆண்டு கொண்டிலை கொல்லோ. நான் அடியானும் இல்லை, நீ என்ன ஆண்டு கொண்டவும் இல்லை. ஆனால் அடியானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். அப்ப அடியாக இருந்தவரெல்லாம் உன்னுடைய தாளை வந்து சேர்ந்து விட்டார்கள். செடிசேர் உடலமிது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணினே. நான் காண முடியாம இருக்குதே, ஆனா அடியார் எல்லாரும் வந்து உன்னை வந்து கண்டு கொண்டாரே. தேனே அமுதே சிந்தை கரியாய் சிறியேன் புலை பொறுக்கும் கோனே. இறைவனை பற்றி பேசுகிறார். அப்ப இறைவனுடைய புகழை பேசுற மாதிரி, இறைவனுடைய சிறப்பை பேசுற மாதிரி இந்த வரிகள் இருக்குது. சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன். நான் எக்கச்சக்கமா கொடுமை செய்தேன், பிழைகள் செய்தேன். ஆனாலும் போனார் அடியார் சிவமா நகர் குறுக போனார் அடியார். இல்ல அடியாரும் போய் இறைவனையும் உன்னுடைய ஊருக்கு வந்துட்டோம். யானும் பொய்யும் புறமே போந்தோம். நானும் என்னுடைய பொய்யான அந்த உடலும் என்னுடைய பொய்யான நிலைமையால நான் வெளியில நிற்கிறேன். அடியார் எல்லாரும் உன்னுடைய உலகத்துக்கு வந்து விட்டார்கள். அப்ப அடியார்கள் எல்லாம் முத்தி அடைந்தார்கள். நான் உன்னை நினைக்காதபடினாலே பொய்யும் புறமும் நான் வெளியில நிக்கிறோம். பொய்யும் நானும் வெளியில நிற்கிறேன். இப்ப பொய்யா இருக்கிறவர்கள் நான் என்று தன்னை மட்டும் சொல்லல. பொய்யா இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த இறைவனுடைய உலகத்தை சேராமல் வெளியிலே நிற்கிறார்கள், புறமே நிற்கிறார்கள். ஆனால் இறைவனை வேண்டி வழிபட்டு இறைவனுடைய புகழை பேசிக் கொண்டிருந்த அடியார்கள் எல்லோரும் என்ன செய்தார்? இறைவனுடைய உலகத்துக்கு போனார்கள், முத்தி அடைந்தார்கள். நானும் பொய்யும் தான் புறமே போந்தோம். இப்படி வருது. நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்க பாருங்கோ. கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. இறைவன் கடையவனாயிருக்கின்ற என்னை நீ கருணையினாலே என்னை சேர்த்து கொண்டாய். விட்டுடுதி கண்டாய். எனக்கு விட்டுவிடு. என்ன பாசத்திலிருந்து இந்த துன்பத்திலிருந்து என்னை அதுல இருந்து நீக்கி விடு. விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசம் அங்கே கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இறைவனே சடையவனே நான் தளர்ந்து விட்டேன். இந்த புறந்து இழைத்து இந்த துன்பத்திலே மலத்திலே எல்லாத்தையும் அழுந்தி நான் தளர்ந்து விட்டேன். சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இறைவனே என்னை நீ தாங்கிக் கொள்ளு. என்னால் நான் புறந்து இழைத்து விட்டேன். இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கண்டு களைத்து போய்விட்டேன். எனக்கு நீ தாங்கிக் கொள்ளு. அப்ப இறைவனை வழிபட்டாலே, இறைவனை நினைத்தாலே அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்ன மாதிரி இறைவனை நீங்க வழிபட்டாலே முத்தி கிடைக்கும். ஞானத்தின் மூலம் முத்தி கிடைக்கிறதானே மாணிக்கவாசகருடைய பாடல்கள். அப்ப ஞானம் இறைவனை பற்றின அறிவு அதை பெற்றாலே அங்கு முத்திக்கான ஒரு வித்து ஒன்று அங்கு இடப்படும். அப்ப அதன் மூலமாக ஞானத்தின் மூலமாக இறைவனை அடையலாம்.
அப்ப இறைவனை அவர் நினைத்து நினைத்து வழிபடும் பொழுது அழுது வழிபட அவருக்கு அங்கேயே முத்தி கிடைக்கும். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீ என்ன செய்றாய்? என்னை நீ கையில வாங்கவும் நீங்கி இப்பால் முளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். நீ என்னை நோக்கி வர்றாயப்பா, நான் அந்த சின்ன பிள்ளை தாய் தூக்க போய்க்கல விட்டுட்டு ஓடுற மாதிரி நான் என்னை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் முளிர்கின்ற என்னை, நான் அதை விட்டு ஓடி போகிறேன். என்னை நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை தெளிகின்ற பொன்னு மின்னும் என்ன தோற்றச் செழுஞ்சுடரே, நீ என்ன செய்ய வேணும்? என்னை நீ தாங்கிக் கொள்ள வேணும். முளிர்கின்ற என்னை விழுதி கண்டாய். என்னை நீ இந்த துன்பத்திலிருந்து என்னை நீக்கி என்னை தாங்கிக் கொள்ளே, என்னை எடுத்துக்கொள்ளே, என்னை இதிலிருந்து விடுவி, என்னை துன்பத்திலிருந்து என்னை விடுவி. பொய்யவனேனே பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே. பொய்யா இருக்கிற என்னை நீ என்னையும் ஒரு பொருட்டாக நினைச்சுக்கொண்டு என்னை மெய்யென்று ஆண்டு கொண்டவனே, மெய்யனே. நீ என்னை நான் பொய்யனா இருக்கிறேன், நீ என்னை தாங்கிக் கொண்டாய், என்னை எடுத்துக்கொண்டாய். ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே, மெய்யானவனே. விட்டுடுதி கண்டாய், என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். விடமுன் மிடற்று மையவனே மன்னும் உத்தரகோசம் அங்கிக்கரசு, இதெல்லாம் இறைவனை பற்றி சொல்லுகிற அந்த ஊரை பற்றி சொல்லுகிறது. செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. இறைவன் என்ன செய்கிறான்? பாவம் தீர்ப்பவன், வினைகளிலிருந்து நீக்குப்பவன். அப்போ இங்கே சைவ சித்தாந்த கருத்தங்க வருது. இறைவனுடைய இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்பு. ஆன்மாவினுடைய பீடிக்கப்பட்ட ஆன்மாவுக்கு துன்பம் எதால வருது? பாவத்தால வருது. அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கான வழி என்ன? இறைவனை பற்றுதல். அவ்வளவுதான். ஞானம் வந்தாலே அந்த பாவத்திலிருந்து விடுபடலாம். அப்ப அந்த சிறந்த ஒரு வழி. ஆனால் அது எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய, இறைவனை அழுதழுது கும்பிட்டாலே, ஞானம் வந்தாலே, இறைவனை நினைத்தாலே ஞானம் பெற, ஞானத்தின் மூலமாக இந்த மல நீக்கம், பாச நீக்கம் ஏற்படும். இருதலை கொல்லியின் உள்ளரும் பொத்து, ரெண்டு தலை கொல்லி எறும்பாக நான் இருக்கிறேன். அங்கால போறதா இங்கால போறதாண்டி இல்லாமல் நினைப்பிரிந்த விரிதலை ஏனை விடுதி கண்டாய். அப்படிப்பட்ட என்னை நீ விடுதி, இந்த பாவத்திலிருந்து விடுபட செய், இந்த துன்பத்திலிருந்து விடுபட செய். வியன் மூ உலகத்துக்கு ஒரு தலைவா, இங்கேயும் சொல்லப்படுது. வியன் மூ உலகத்துக்கு ஒரு தலைவா, 3 உலகங்களுக்கும் தலைவன் ஆனவன். இங்க பதியினுடைய இயல்பு 3 உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவன். அங்கே கரசே பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொழிப்பவனே. இறைவனுடைய தோற்றப்பொழிவு 3 இலை சூலத்தை வைத்திருக்கிறவன், கையிலே கையிலே சூலத்தை ஏந்தி இருப்பவன். இது இறைவனுடைய தோற்றப்பொழிவு. அப்ப பதியினுடைய இயல்பு, பதியினுடைய குணவியல்பு, தோற்றப்பொழிவு இதெல்லாம் இங்கே பேசப்படுது. இன்னும் ஒரு பார்த்தோம் என்றால் திருக்கோத்தும்பிலே ஒன்று பார்ப்போம் என்ன சொன்ன பார்ப்போம். பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பு அமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரையாச்சுவர் இறைவனே காண முடியாது. யாரால காண முடியாது? பூவேறு கோனும், பூவிலே இருக்கிற பிரம்மனாலும் பார்க்க முடியாது. புரந்தரனும் காக்கின்ற பெருமாளாலும் காண முடியாது. பொற்பு அமைந்த நாவேறு செல்வியும், பொற்பு அமைந்த சிறப்பாக அமைந்த நாவேறு கூடியிருக்கின்ற சரஸ்வதியாலும் முடியவில்லையாம். செல்வியும் இங்க திருமாலாலையும் அறிய முடியாதாம். யார? சிவனை. நாரணனும், நாரணன் என்றால் விஷ்ணுவாலையும் அறிய முடியாது. அப்போ தெரிந்த அடிமுடின வரலாறு. நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறியா, 4 மறைகளாலும் அறிய முடியாது, வானவர்களாலும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட அறிய முடியாத சூட்சமமான பரம்பொருள். அப்ப பதியினுடைய இயல்பு இங்கு பேசப்படுது. திருக்கோத்தும்பியினுடைய 1வது பாடல் இது. பூவருகோனும் புரந்தரனும் பொற்பு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறியா சேவேறு சேவடி. இறைவனுடைய சேவடி இவர்களாலே அறிய முடியாத சேவடி. ஆனா அதே நிலப்புறாங்க சொல்லப்படுது, அப்படிப்பட்டவர் ஆனால் என்ன சேர்ந்தார். சரியா? மற்ற அவர்களால அறிய முடியாத ஆள் அவர் என்னை தேடி வந்தார். பாருங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பனை போல நான் எனக்கு கண்ணை புடுங்கி கொடுக்குற அளவுக்கு அப்பா எனக்கு அன்பு இல்லை.
கண்ணப்பன் ஒப்பதுவோ அன்பின்மை கண்டபெண் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் கொண்டருளி, அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பனி பணித்தென்மை வாவென்ற வான் கருணை சுண்ணப்பொட் நீட்டிற்கே சென்றுதாய் கோத்தும்பி. அப்ப அப்படிப்பட்டவன் நான், எனக்கு அவ்வளவு அன்பில்லை, அப்படி இருக்கிற என்னையும் கூட வாவென்று அழைத்து எனக்கு கருணை செய்தான். அப்போ இறைவனுடைய கருணை அங்கே பேசப்படுது. இது திருக்கோத்தும்பி அதிலே பேசப்படுகிற. இப்போ அங்கேயும் கோத்தும்பி என்றது என்ன? மாளுடைய விளையாட்டு, தும்பி பிடிக்கிற விளையாட்டு. அந்த அதிலே எப்படி இருக்குது, இங்கேயும் சைவ சித்தாந்த கருத்துக்களே அந்த பாட்டோட பாட்டா, விளையாட்டோட விளையாட்டா சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதுக்குள்ள வருது. நாயேனை இந்த பாடல்கள் அதிகம் படிக்கிறவே. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. நான் என்ன பிள்ளை செய்திருந்தாலும் அதுல இருந்து மன்னிக்கிறார். எப்படி? சீயேதும் இல்லாது என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான இசற்கே சென்றூதாய் கோத்தும்பி. இறைவன் தாயை போல நாங்கள் என்ன பிழை செய்தாலும் அவர் அதிலிருந்து விட்டு என்னுடைய இருக்கிற நல்ல இயல்பை, நான் செய்த சின்ன கொஞ்சம் இயல்பை, இறைவனை நினைத்தது பாடினது மட்டும்தான், அதை வச்சுக்கொண்டே அவன் எனக்கு அவ்வளவு சிறப்பு செய்தான். பாருங்கோ, அந்த கடைசி பாட்டு பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க. பூமேல இருக்கின்ற அயன், அதாவது பிரம்மனும் மாலும் திருமாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க. ஐயோ இந்த இறைவனுடைய உலகத்துக்குள்ளே போக முடியாது, புத்தி அடைய முடியாது, சிவலோகத்துக்கு போக முடியாது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க. நான் பெருமையோட இவையிலரும் நான் போறேன், இவையிலரும் பார்த்து நிக்கிறேன் வாசல்ல, கடவுள் என்ன செய்கிற, என்ன நீ வாண்டு கூப்பிடுறார். இங்க சிவனை சந்திக்கிறதுக்கு விஷ்ணுவும் பிரம்மனும் காவல் இருக்கினோம், அவையால சந்திக்க முடியல. ஏமாறி நிக்க அடியே நிறுமாக்க. நான் ஒரு புறவுடோட போறேன், பெருமையோட போறேன். எப்படி? நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்று உதாய் கோத்தும்பி. நாய் போல இருக்கிற கீழ்பட்ட என்னை நீ வாண்டி இவையெல்லாம் பார்த்துட்டு ஏமாறி நிக்க என்னை இருமாக்குற மாதிரி, நான் பெருமைப்படுற மாதிரி என்னை கூப்பிட்டு நேரே வா என்று சொன்னார். என்னத்துக்கு? நான் அவர்ல கொண்ட அன்பு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. நாயின்னு சொல்றார். நான் நாய் மாதிரி எனக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஆனா நான் அவர்ல கொண்ட அந்த அன்பு மட்டும்தான், அதை வச்சுக்கொண்டே அவர் என்னை இவையெல்லாம் காவல் நிக்க என்ன உள்ளுக்குள்ள எடுத்துட்டார். இப்ப நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, மற்றையெல்லாம் காவல் நிக்க நேரே உள்ளுக்கு போறதுக்கு ஒரு கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி தான் இதுவும் அவர் சொல்றார். இறைவனுடைய அருள் கிடைத்தால் நான் நேரே இவ்வளவு பெரியாக்கள் எல்லாம் காவல் நிக்க என்னை அந்த இறைவன் தன்னுடைய உலகத்துக்கு சேர்த்து கொண்டார். அப்போ அந்த இந்த இடத்திலையும் இறைவனுடைய பெருமையை அவ்வளவு உயர்த்தி பேசுறார். தன்னை இகழ்த்தி இறைவனுடைய அந்த பெருமையை உயர்த்தி பேசுறார். திருத்தெல்லோணம் பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லோணம் கொட்டாமோ. இறைவனுக்கு ஒரு நாமம் இல்ல, ஒரு உருவம் இல்ல, அப்படிப்பட்டவருக்கு 1000 திருநாமம் பாடுறோம். ஏண்டா அந்த இறைவனுடைய புகழை சொல்லி பாடுகிறோம். ஆனா இறைவனுக்கு இதுதான் பேரண்டும் இல்லை, இதுதான் ஊரண்டும் இல்லை, இதுதான் தோற்றம் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்டவருக்கு நாங்கள் இப்படி சொல்லுறோம். திருத்தெல்லோணம் இப்படி நிறைய இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் 9:30 உங்களுக்கு பொறுமை இருக்க வேணும் அதை கேட்கறதுக்கு. எவ்வளவு பேர் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களா, சாப்பிட போயிட்டீங்களா எனக்கு தெரியலை. இப்ப இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். திருவம்பாவை என்ன திருவாசகத்தை பாட பாட சொல்ற தேன், திருவாசகம் இன்னும் தேன் என்று சொன்ன மாதிரி பெருக பெருக தெவிட்டாததுதான் திருவாசகம். அது இப்ப நாங்கள் அவசரத்துக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறது இல்ல, அமைதியா இருந்து அந்த வரிக்கு வரி படிச்சு கொண்டு போனா, இப்ப நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்று உதாய் கொத்துமை என்ன. அதை நீங்கள் உங்களை நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு உங்களை அந்த இடத்தை வச்சுக்கொண்டு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி ஒரு அந்த இடத்துலயே ஒரு ஞானம் கொண்டு வரும். நான் இப்படி சிம்பிளா இருக்கிறேன்னு, ஒரு சின்னாளா இருக்கிறேன்னு அவர் இன்னும் அப்படியே நேர கூப்பிட்டாரு உள்ளுக்குள்ள. இவ்வளவு ஒரு பெருமிதம் சந்தோஷம் பெறும். அந்த சந்தோஷத்திலிருந்து தான் அவர் பாடினவர். அதை உணர்ந்து கொண்டால் நீங்கள் இதை விளங்கி எழுத முடியும். உங்களுக்கு ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை ஒரு அறிவை பெற வேண்டும் என்றதுக்காக நான் உங்களை சொன்னேன். இன்னும் சொல்லலாம், நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட நான் சொல்லுவேன், அதை பார்த்து கொண்டு போகலாம். ஆனாலும் உங்களுடைய பொறுமையை சோதிக்க கூடாது என்ற அடிப்படையில உங்களுக்கு நான் 1 மணி நேரத்துக்கு அந்த விடயங்களை சொன்னேன். பொதுவா நீங்கள் திருவாசகத்தை பற்றி என்றால் அதனுடைய அமைப்பு, அதனுடைய பாவகை, ஒவ்வொன்றும் என்ன விதமான பாவகை, அதை நீங்க பார்த்து வச்சுக்கொள்ள வேணும். கேள்வி எப்படித்தான் வேணும் என்று சொல்ல முடியாதானே. மற்றது பதியினுடைய இயல்பு, அதில் இப்ப மற்ற அண்டத்தினுடைய இயல்பு, புவியின் தோற்றம், உயிர் தோற்றம்,
இதெல்லாம் பேசப்படுகிறது. பதியினுடைய இயல்பு சொல்லி பேசப்படுகிறது. ஆன்மாக்களினுடைய இயல்பு பேசப்படுகிறது. ஆன்மாக்கள் அநேகமாக அவர் தன்னை குறைச்சு குறைத்தான் பேசுவார். அறிவில்லாத நாயேன் அப்படின்லாம் சொல்றது. ஆன்மாக்கள் அறிவில்லாம இருக்கு, அழுந்தி போயிருக்குது அப்படின்னு பேசுவார். அதற்கு பிறகு இந்த ம வினைகள், பாசங்கள் இப்படி பந்தப்படுத்தி இருக்குது. அதிலிருந்து விடுபடுறதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். அப்படி என்றால் இறைவனை சேர்ந்து, இறைவனை நினைத்து, இறைவனுடைய புகழை பாடி, இறை அன்பிலே திளைக்கும் பொழுது இதிலிருந்து விடுபட்டு முத்தி இலகுவா கிடைக்கும்ன்றதுக்கு நாய்மேல் தவிசிட்டு என்று சொல்றார். நாங்கள் இவ்வளவு கீழ்ப்பட்டதா இருந்தாலும், எவ்வளவு சிறப்பில்லாதா இருந்தாலும், இறைவனுடைய அன்பு கிடைக்கின்ற பட்சத்திலே நாங்கள் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை இந்த இடத்திலே அவர் எடுத்து காட்டுகிறார். இதே மாதிரி நிறைய பாடல்கள் வரிகள் இருக்கின்றன. நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். மற்றது இலகுவான பாடல்கள்ன்றபடினால எல்லாவற்றையும் சொல்ல வேணும் என்ற அவசியம் இல்லை. நீங்களா பார்த்து கொண்டு போனால் ஒரு இப்ப எப்படி எழுத வேணும், எப்படி பார்க்க வேணும்ன்றது. அதே மாதிரி ஒரு கட்டுரை உங்களுக்கு உதாரணத்துக்கும் போட்டுருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து கொண்டால் உங்களுக்கு ஐடியா இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் 12 திருமுறையிலே நாளைக்கு 11ஆம் திருமுறை போட இருக்கிறேன். மற்றபடி பார்த்துட்டோம் நாங்கள். முடிந்த அளவுல தலைவர் தன்னுடைய ஆரம்ப பேச்சிலே சொன்ன மாதிரி எல்லோருடைய ஒத்துழைப்போடையும் கமலாம்சோட ஒத்துழைப்போடும் அவரோட சேர்ந்தவர்களுடைய ஒத்துழைப்போடையும் ஒரு முடிந்த அளவுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் இந்த முறை கவர் பண்ணி இருக்கிறோம். உங்களுக்கு அதை விட புத்தகங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குது. அப்படி எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வந்திருக்குது. மற்றது கிளாஸுக்கு அட்டன் பண்ணாட்டியும் பிறகு பார்க்கக்கூடிய மாதிரி யூடியூப்ல இருக்குது. அப்படியெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த சின்ன ஒரு ஏணி கிடைச்சா அதை பிடிச்சு கொண்டு மேல ஏற வேணும்ன்ற மாதிரி அதை அந்த ஏணியை தோணியாக நீங்கள் ஏணியையும் தோணியும் எடுத்துக்கொண்டு சைவ சித்தாந்தத்தை கற்று கரையேற வேணும். பரீட்சையிலே சித்தி அடைய வேணும். 2 விதமாக வந்தான். தனியா பரீட்சையில சித்தி அடைவது மட்டுமல்ல நோக்கம். இந்த சைவ சித்தாந்தத்தை நல்லா படிக்க வேணும். அதை அந்த துறை போக கற்க வேணும். அது மட்டுமல்ல, அதை நீங்கள் பிறகும் தொடர்ந்து இதே மாதிரி கொண்டு சேர்க்க வேண்டும். எங்களுடைய ஆசான்களை கற்பித்ததை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிற மாதிரி நீங்களும் அதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். இடையறாமல் செல்ல வேண்டும் என்றதான் புலவராகினா பிறகு எங்களுக்கு வந்தவைய சொல்லி தர வேணும். அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணும். அதனால பரீட்சை மட்டும் நோக்கம் இல்லை. ஆனா பரீட்சையை நீங்கள் சித்தியடைய வேணும். அப்பதானே அதுக்கு ஒரு சொல்லுறதுக்கான ஒரு தகுதியை வழங்குறது தான் அந்த பரீட்சையில சித்தி அடைகிறதை தவிர அது மட்டும் அதுங்களுக்கு பட்டம் தருகின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் சொன்னது இனித்தான் நீங்கள் படிக்க வேணும். ஏனென்றால் பட்டம் கையில வந்துட்டுது. ஏதாவது கேட்டா தெரியான்னு சொன்னா வைக்கம். அப்படினால இனி விட்டது எல்லாத்தையும் சேர்த்து படிக்குங்க. தற்செயல நீங்கள் 1330 குறளையும் படிக்காமல் விட்டிருந்தால் சில விட ஒரு 300 மட்டும் படிச்சுட்டு சோதனை பாஸ் பண்ணினால் மிச்சத்தையும் படிச்சிடுங்க. கம்ப்ளீட்டா இப்ப திருவாசத்துல கொஞ்சத்தை படிச்சு போட்டு பாஸ் பண்ணினால் முழு திருவாசத்தையும் படிச்சிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும். நாங்கள் கனவிடியங்களை முழுமையா அது ஒரு 2 தரம் இல்ல. திருப்பி படிச்சிருக்கோம். அப்ப அந்த அந்த எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றோம். சிலது படிக்காமலும் இருக்குதான் இல்ல சரிதானே. பெரிய புராணத்துல முழுதையும் படிச்சு முடிச்சுட்டோமா இல்ல அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் சித்தி அடைய வேண்டும். இதனை தொடர்ந்து கற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய இறையாளர்களால் எல்லோரும் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. உங்களுடைய சாப்பாடு நேரத்தையும் பொருட்படுத்தாம இருந்து கேட்டார்களுக்கு நன்றி. நன்றி. எங்களுக்கும் ஒரு ஆரம்பமா இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்திலையும் தொட்டு இருக்கிறீர்கள். அப்படியே எங்களுக்கும் என்ன ஒரு நமச்சிவாயத்துல இருந்து அங்கால அச்சோபதியம் கடைசி பாட்டு செம்மன் எல்லாம் அறியாத சிதறோடும் அதுவரையும் எங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கும் இந்த திருவாசகத்தை போதிப்பியல் என்ற நம்பிக்கையோட திருவாசகம் படிக்க தேனை குடிக்கிறதுக்கு யார் வேணும். திருவாசகம் வேண்டாம்னா வராத எங்கட குரூப்ல கனவேர் இதுல வந்திருந்தவ. சாடியா தொட்டு இருக்கிறோம். மேலோட்டமா அத சொல்லி அது இந்த மகிமைய உணர்த்தி அப்ப அதுக்குள்ள உள்ள இருக்கிற சுவியலை ஒவ்வொண்ட எடுத்து விட்டுருக்குறீங்களா எங்களுக்கு. அப்ப அது மிக மிக நன்றியோ.